அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். வெஸ்ட் பெங்காலில் ஒரு மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க நிறைய பேரால். இந்த தகவல் ஏற்கனவே ஒரு வாரமாக 10 நாளாக ஃபேஸ்புக் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மக்களே அப்படியே கொந்தளிக்கிறாங்க நிறைய பகுதிகளில். ஆனால் நம்ம மக்கள் மருத்துவத்திலேருந்து இது பற்றி எந்த ஒரு பதிவுமே இல்லையே அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் எதுவுமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு மனசாட்சியோட ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, இது போல வருடம் ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ ஏதோ ஒரு ஊர்லேயோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது ஒன்றும் புதுசு நம்ம கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம் தெரியுமா, அதை உடனே விட்டுட்டு அடுத்தது இது ஒரு வாரம் 10 நாள் பேசுகிறோம், அப்புறம் கலந்து இன்னொரு விஷயத்துக்கு போயிடும். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கும்போது, அதுவும் தூரத்தில் நடக்கும்போது இதை நம்ம பார்த்து கடந்து போயிடுறோம். நமக்கு பக்கத்தில் எங்கேயாவது நடந்தால் ரொம்ப பயந்துடும். இதான் விஷயம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்தது இன்னைக்கு உலகத்தையே போட்டு உழுகிருச்சு. இந்தியா லெவலையும் பெரிய பாதிப்பு, எல்லா தலைவர்களும் வருத்தம் தெரிவிச்சாங்க. ஆனால் குற்றவாளிகள் தண்டனை கிடைக்கப்பட்டதான்னு பார்த்தா இல்லை. காரணம் என்னன்னா, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்களோட குற்றம் யார் மேல சாட்டப்படுதோ அந்த குற்றவாளிகள் அவங்களுக்கு சாதகமா போயிருது. அது என்ன காரணம்னே தெரியல. இதனாலதான் ரொம்ப காலமாவே பொள்ளாச்சியில கூட இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, நிறைய பெண்களை அந்த ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு பையன் ரொம்ப அந்த செக்ஷுவல் டார்ச்சர் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரத்த நாட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது, சிவகங்கையில் நடந்தது. அதே போல இப்ப திருவண்ணாமலையில கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. ஒரு போலியான NCC கேம்ப் மாதிரி நடத்தி அங்க பெண்களை கற்பழிச்சிட்டாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது. சட்டங்களை கடுமையாக்காம இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணணும், சட்டங்களை கடுமையாக்கி ஆகணும் அரசாங்கம். எந்த ஒரு நாட்டு பெண்மையை போற்றி வணங்காம இருக்குதோ எந்த ஒரு நாடு, அந்த நாடு உருப்படாது. அது மாதிரி நிறைய நாடுகள் அழிஞ்சு போயிருக்குது. அந்த வரிசையில நம்மளால வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியது இந்த மாதிரி பெண்கள் தொடர்பான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் வேண்டும். அது மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ ஒருத்தரை பழி போடாம, இன்னும் மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் சொல்றேன், எல்லாருமே சரி. ஏன்னா எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். இது ஒரு வேதனையான விஷயம் தான். நான் காலதாமதமா இதை பத்தி பேசுனதுக்கு நிச்சயமா இது பற்றி சில தகவல்கள் இன்னும் நான் சொல்றேன்.